நாட்டில் ஒரு சில மாநில வரிகள் தவிர பிற 17 வரிகள் மற்றும் 13 கூடுதல் வரிகளை ஒருங்கிணைத்து தொடங்கப்பட்ட வரி எது? ஆன்சர் ஜிஎஸ்டி, அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி. அதுதான் ஜிஎஸ்டி சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவோம். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் உற்பத்தி செய்யறதுக்கு உற்பத்தி வரி, மாநில அரசு வந்து அதை விற்பனை செய்வதற்காக விற்பனை வரி, ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு அந்த பொருள் கொண்டு போகும்போது அங்கே ஒரு கூடுதல் வரின்னு சொல்லிட்டு நிறைய வரிகள். இதுல பாருங்க, ஒரு சில மாநில வரிகளை மட்டும் தவிர்த்து 17 வரிகள் அப்புறம் 13 கூடுதல் வரிகளை ஒருங்கிணைச்சு ஒரே வரியா தான் ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருப்பாங்க. ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை அப்படிங்கிற அடிப்படையில் 2017 ஜூலை 1 தேதி அறிமுகப்படுத்திருப்பாங்க. 101வது திருத்த சட்டத்தின்படி தான் கொண்டு வரப்பட்டது இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது. இப்போ இந்த ஜிஎஸ்டில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5%, அப்புறம் 12%, அடுத்து 18%, அப்புறம் 28% அப்படின்னு சொல்லிட்டு 4 விகிதங்கள்ல வரியானது வசூலிக்கப்படுது. இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 12%ஐயும் 28% நீக்கிட்டு இது 2 வரி விகிதமாக குறைக்க போறாங்க. ஜிஎஸ்டி 2.0 அப்படிங்கிற பேர்ல அடுத்த தலைமுறைக்காக அந்த ஜிஎஸ்டி வந்து எளிமைப்படுத்தும் வகையில 5%, 18% சொல்லிட்டு குறைக்க போறாங்க. சோ அது சம்பந்தமாக ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்கும் போது அதுல இந்த முடிவானது எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி விதிச்சதுனால மாநில அரசுக்கு நிறைய வருவாய் இழப்பானது ஏற்பட்டது. 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மாநில அரசு, ஏன்னா நிறைய மாநில வரிகளையும் சேர்க்கிறாங்க தானே, ஒன்னா சேர்க்கிறாங்க. சோ மாநில அரசுக்கு வருவாய் இழப்பானது ஏற்பட்டது. சோ அதை ஈடுகட்டுறதுக்காக ஆடம்பரமான பொருட்கள், தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள், இந்த சிகரெட் இதெல்லாம் தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் தானே. சோ ஆடம்பரமான தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு 1% இருந்து 290% வரைக்கும் வரியானது விதிக்கப்பட்டது. சோ இது வந்து எந்த மாசம் வரைக்கும், இதை எந்த வருஷம் வரைக்கும் விதிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 2022 ஜூன் வரைக்கும் இது இந்த வரியானது விதிக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இது 2026ஆம் ஆண்டு மார்ச் 1 தேதி வரைக்கும் நீட்டிச்சிட்டாங்க இந்த வரி விதிப்பை. அடுத்து ஜிஎஸ்டி 2.1 சொன்னாலே அடுத்த தலைமுறைக்கான ஜிஎஸ்டி சீர்திருத்தம் ஜிஎஸ்டி 2.0 அப்படிங்கிற பேர்ல மேற்கொள்ள போறாங்க. அதுல வந்து 12%, 28% நீக்கிட்டு 5%, 18% மட்டும் நடைமுறை கொண்டு வருவாங்க. 12% ஜிஎஸ்டி விதிச்ச பொருட்கள் எல்லாமே ஒரு 99% பொருட்கள், 90% பொருட்கள் 5%க்கு மாத்திடுவாங்க. அதே மாதிரி 28% விதிச்ச பொருட்கள், நிறைய பொருட்கள் பாத்தீங்கன்னா 18% அந்த பொருட்களுக்கு எல்லாம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. புகையிலை, குட்கா ஆகிய பொருட்களுக்கு 40% வரியானது விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க.